யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க வாங்க அண்ணி வாங்க. என்னடா கத்திக்கிட்டே இருக்கீங்க? இதோ வரேன். ஏங்க? வாங்க. உள்ள உட்காருங்க. உங்களுக்காக எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன். வேலைன்னு போனீங்க. வேலை முடிஞ்சு சீக்கிரமா வரது இல்லையா? இல்லம்மா ஈஸ்வரி, கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதான் வர முடியல. சரி சரி அகிலா, போய் மாப்பிளைக்கு தண்ணி கொண்டு வாமா. இது வராதே. பேக்லாம் எங்க இருக்கு? கார்லயே வச்சிட்டு வந்துட்டீங்களா? இத நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயா ஆதி. ஆமா ஈஸ்வரி, நான் எடுத்துக்கிறேன். சரி சரி உள்ள வாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஆதி எங்க? இதோ உள்ளதான் இருக்காங்க. இதோ கூப்பிடுறேன். ஆதி. ஆமா ஆண்டி, அடுத்த வாரம் கல்யாணம். என்னடி அடுத்த வாரம் சொல்ற? என்னால வர முடியுமான்னு தெரியலடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா வரணும். சரி சரி ட்ரை பண்றேன். என்ன ட்ரை பண்ற? கண்டிப்பா வரணும், வந்தே ஆகணும். என்னடி நீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி எனக்கு கல்யாணம் வான்னு சொல்ற? நீ என்னால எப்படி வர முடியும்? நான் ட்ரை பண்றேன். சித்ரா. அப்பா வாங்கப்பா. ஆதி, கார்ல லக்கேஜ் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வந்துடுறியா? இதோ எடுத்துட்டு வரப்பா. எதுக்கு லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்க? வீட்டுல தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எடுத்துட்டு வருவாங்க. இல்லம்மா பரவாயில்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். நீ எதுக்கே லக்கேஜ்லாம் தூக்கிக்கிட்டு? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். கல்யாண மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கலாமா? அதுவும் சரிதான். நீ எதுக்குப்பா லக்கேஜ்லாம் தூக்கிக்கிட்டு? நான் வேலைக்காரங்களை கூப்பிட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ஏங்க, நீங்க இல்லாம ஆதிக்கு நிச்சயம் பண்ணிட்டோன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்தது தெரியுமா? இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதான் வந்துட்டேன்ல, இப்போ எல்லாமே நல்லதா நடக்கும். ஏய், ஒரு நிமிஷம் இருடி, அப்புறம் பேசுறேன். யாரடி போன்ல? கீதா தாமா. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன். என்னடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்ற? எப்படி வர்றதுன்னு கேக்குறாமா. சரி சரி, உன் மாமனார் வந்துட்டாரு, போய் வாங்கன்னு கூப்பிடு. அப்படியாமா? இதோ போறேன். இங்க பாரு, அவட்ட போய் மரியாதையா வாங்க மாமா, தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லணும். பெக்க பெக்கன்னு முழிக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. போய் உள்ள ஏதாவது சேலை இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு போ. சேலையா? ஆமா, உன் மாமனார் முன்னாடி இந்த ட்ரெஸ் ஏடி போட்டுட்டு போய் நிப்ப. என்னம்மா நீ இப்ப வந்து சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் போறேன். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏய், சொல்றது கேளுடி, நில்லு. என்ன பொண்ணோ இவ, நம்ம சொல்ற எதையும் காதுல வாங்க மாட்டா. இதுவும் காரணம் இல்லாம நம்ம சொல்லுவோமா? பெரியவங்க சொல்றதை எங்கேயாவது கேட்கறாளா பாரு. முறையா அவ மாமனாரா இங்க வராரு, அவர் முன்னாடி இந்த மாதிரி குட்ட பாவாடெல்லாம் போட்டுட்டு நின்னா சரியா? எல்லாம் அவளுக்கு கொடுக்குற செல்லம் தான் இந்த அளவுக்கு வந்து நிக்குது. இது யாரும் எதுவும் சொல்லாம இருந்தா போதும் கடவுளே. ஆதி கல்யாணத்தை நல்லா ஜாம்னு நடத்திடுவோம். மாமா வாங்க. அடடே, நம்ம சித்ராவா இது? வளர்ந்துட்டியே. ஏன் மாமா நான் குள்ளமா இருக்கேன்னு கிண்டல் பண்றீங்களா? இல்லம்மா, நான் ஏமா உன்னை கிண்டல் பண்ண போறேன்? சரி சரி, ஃளைட்ல வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுங்க. நான் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க இருங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி வாங்க, உள்ள போலாம். அடடே, வாங்க 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 தம்பி, உள்ள வாங்க. வர அங்கிள். வாங்க உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. மா, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு.
தியா இங்க தான் இருக்கியா? சொல்லுங்கப்பா, என்னாச்சு? இல்லம்மா, மாப்பிள்ளை வந்திருக்காரு, உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு போல. என்னப்பா சொல்றீங்க? அவர் எதுக்கு வராரு? என்னம்மா கேள்வி? உன்னை பார்க்க தான் வருவாரு. சரி சரி, மாப்பிள்ளை வந்திருக்காரு, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு போய் குடுமா. நான் வரல, நீங்களே போய் கொடுங்க. என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற? போய் முதல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து குடு. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் போகலை. தியா சொல்றது செய், போய் காஃபி போட்டு கொண்டு வந்து குடு. ஆதி கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் என்னைய கல்யாணம் பண்ணிக்க வந்து நிற்கிறாரு. என்னால எப்படி அவர் முன்னாடி போய் நிற்க முடியும்? ஏன் மாப்பிள்ளை நிக்கிறீங்க? உட்காருங்க, இதோ வந்துருவா. அங்கிள், வீட்டில் இருக்கீங்களா? வாமா சத்யா, உள்ளதான் இருக்கேன். அவர் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இனியும் நான் காஃபி எடுத்துட்டு போகலனா அப்பாவே வந்துடுவாரு. என்ன பண்ணுறது? என்னம்மா சத்யா, கேசடிலாம்? அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க அங்கிள். என்னது அங்கிளா? என்ன சொல்றா இவ? குடுமா, உள்ள வந்து உட்காரு. என்னம்மா சத்யா ஷாக்கா பாக்குற? உன் அண்ணன் தான் இவரு. இல்லை அங்கிள், எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். உட்காருங்க தம்பி, கேசரி சாப்பிடுங்க. என் பொண்ணு இப்போ காஃபி எடுத்துட்டு வந்துருவா. சாரி அங்கிள், எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்னாச்சு மாப்பிள்ளைக்கு? ரொம்ப அவசரமா கிளம்புறாரு. ஏதோ முக்கியமான வேலையா இருக்குமோ என்னவோ. சரி. தியா, சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளைக்கு ஏதோ வேலை போலமா, கிளம்பிட்டாரு. காஃபி வேண்டாம். சத்யா, ஒரு நிமிஷம் நில்லு. சத்யா, அப்போ நான் பார்க்க வந்த பொண்ணு நீ இல்லையா? கல்யாணமே வேணான்னு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையே வந்துச்சு. ஆனா நான் பார்க்க வந்த பொண்ணு நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. அப்பா கிட்ட வேற கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். இந்த பொண்ணு வீட்லயும் எனக்கு சம்மதம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் நான் பார்க்க வந்த பொண்ணு நீ இல்லைன்னு சொன்னா பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்றதுனே தெரியலையே. மாப்பிள்ள, சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என் பொண்ணுக்கு என்னை விட அவ அம்மாவை தான் பிடிக்கும். இப்போதான் தம்பி, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல அவ அம்மா இறந்துட்டா. அந்த வருத்தத்திலிருந்தே இன்னும் அவ வெளியே வரல.
அவ சின்ன பொண்ணு. அவ ஏதாவது தப்பு பண்ணா கூட பெரிய மனசு பண்ணி நீங்க தான் அவளை அரவணைச்சு பார்த்துக்கணும். உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறேன் தம்பி. என் பொண்ணை கண் கலங்காம பார்த்துக்கோங்க தம்பி. ஆ, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், ஏன்டி சிரிக்கிற? இல்ல, நம்ம காலேஜுக்கு போறோம். நீ என்னடனா பட்டிக்காடு மாதிரி தாவணி கட்டிக்கிட்டு வந்திருக்க. சரி, ஊர்ல தான் ஏதோ போட்டுட்டு இருக்கேன்னு விட்டா காலேஜுக்கு ஏன்டி இதை போட்டுக்கிட்டு வர? ஏய், ஏன்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஐயோ, ஒரு குறையும் இல்லம்மா தாயே. உடனே சண்டைக்கு வந்துடாத, போடி. ஏய் சத்யா, இங்க பாருடி. நீலா, என்ன அவர் குரல் மாதிரி இருக்கு? அண்ணே, வாட்டர் பாட்டில்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், கார்ல இருக்கு. உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஆ. அண்ணா, எடுத்துக்கிட்டேன். ஆ, பார்த்து போ, நான் வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய், என்னடி? ஒன்றும் இல்லை. சரி சரி, பஸ் வந்துடுச்சு, வா போலாம். வாப்பா அர்ஜுன், நிலவ பத்திரமா பஸ் ஏற்றி விட்டுட்டியா? ஆ, விட்டுட்டேன்ப்பா. சரி சரி, கிளம்பு. எங்கப்பா கிளம்பணும்? அட, நான் ஒருத்தன் எங்க கிளம்பணுன்றத சொல்லாம மொட்டையா கிளம்புன்னு சொன்னா அது ஒன்றும் இல்லை அர்ஜுன். உன் நிச்சயத்துக்கு துணி எடுக்கணும், அதான்ப்பா கிளம்ப சொன்னேன். வர புதன்கிழமை நிச்சயம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. பா, என்னப்பா சொல்றீங்க? அதான்ப்பா, நிச்சய தேதி குறிச்சாச்சு. ஐயர் சொல்லிட்டாரு, புதன்கிழமை நல்ல நாள். அதனால நம்ம போய் துணி எடுத்துட்டு வந்துருவோம். அப்புறம் அர்ஜுன், உன் அம்மா கிட்ட பேசுனியாப்பா? அர்ஜுன், உன்கிட்ட தான் பேசுறேன். பா, உன் அம்மா கிட்ட பேசுனியா? இல்ல பா. என்னப்பா, உன் கல்யாணம் அவ இல்லாம நடத்துனா அது சரியா இருக்காது. அதனால நீ அவளை கூப்பிடுப்பா. ஆ, சரிப்பா. அப்புறம் அர்ஜுன், நான் சம்மந்தி கிட்ட பேசிட்டேன். அவரும் மருமகளை கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவ ட்ரெஸ் வாங்கிக்கட்டும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீயும் எடுத்துக்கப்பா. எதுக்குப்பா இவ்வளோ அவசரமா கல்யாணம்? என்னப்பா அர்ஜுன் இப்படி கேக்குற? எல்லாம் முடிவு பண்ணியாச்சு, உன்கிட்ட சம்மதமும் வாங்கியாச்சு, பொண்ணு வீட்லயும் சம்மதிச்சாச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? கல்யாணத்தை முடிச்சிருவோம். இல்லப்பா, அது நீ விட்டா பேசிக்கிட்டே இருப்ப. நீ மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரமா போய் கிளம்பி வா, நம்ம போலாம். சரிப்பா.
செடிக்கு தண்ணி ஊத்தாம தரையில ஊத்திட்டு இருக்காரு. ஏதோ சிந்தனையில இருக்காரோ? தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ அங்கிள், செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கேன். பா, செடி அந்த பக்கம் இருக்குப்பா. நீங்க வெறும் தரையில தண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. ஓ சாரி அங்கிள். நீங்க எதுக்கு தம்பி இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட கொடுங்க, நான் செய்யறேன். இல்ல அங்கிள், செடிக்கு தண்ணி விடுறது மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கு, அதனால தான் நானே தண்ணி விடுறேன். அட போப்பா, நீ தான் செடிக்கு தண்ணி ஊத்துறத நான் பாக்குறேனே. கொடுங்கப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஏன் தம்பி, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அந்த பூவை கொடுத்தீங்களா? அவ சந்தோஷப்பட்டாங்களா? கொடுத்தேன் அங்கிள். அவளுக்கும் அந்த பூ ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க சித்ராவை தானே சொல்றீங்க? இல்ல அங்கிள். என்னப்பா சொல்ற? உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு தானே பூ கொடுக்கணும்னு சொன்னேன். சித்ராவை இல்லைன்னு சொல்ற? அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியலையா அங்கிள்? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு சித்ரா இல்ல அங்கிள். தம்பி, அடுத்த வாரம் உங்களுக்கு கல்யாணம். மறந்துட்டீங்களா? இல்ல அங்கிள், நான் எதையும் மறக்கல. ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு சித்ரா இல்ல அங்கிள். நம்ம ஸ்கூல்ல புதுசா வேலைக்கு வந்த அந்த டீச்சர் பொண்ணு தான் அங்கிள். தம்பி, பொறுமையா பேசுங்க. யார் காதுலயாவது விழுந்துட போகுது. விழட்டும் அங்கிள், இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் பேசுறேன். தம்பி, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. தலைவர் ரொம்ப தங்கமானவர். அவரோட விசுவாசமான வேலைக்காரன் நானு. இப்படிலாம் பண்ணிடாதப்பா. அவர் மனசு தாங்காதுப்பா. அவர் யாருக்கும் எந்த குறையும் வச்சதில்ல. ஒரு தலைவரா இந்த ஊரை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு. என் மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அங்கிள். ஆனா என் மனசுக்கு பிடிக்காம அந்த சித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அவளோட வாழ்க்கையும் நான் நாசம் பண்ண விரும்பல அங்கிள். தம்பி தம்பி, உன் அப்பா வராரு. ஆதி, அப்பா, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான்ப்பா. இந்த செடிகள், அதுல இருக்கிற பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, அதுதான்ப்பா பார்த்துட்டு இருந்தேன். சரிப்பா ஆதி, கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும். கிளம்புறியாப்பா? எல்லாருக்கும் போய் துணி எடுத்துட்டு வந்துருவோம். உன் மாமா, அத்தை, சித்ரா, உன் பாட்டி, அம்மா, உனக்கு, எனக்கு, எல்லாருக்கும். சீக்கிரமா கிளம்பு, போய் துணி எடுத்துட்டு வந்துடுறோம். உன் கல்யாணம் இந்த சரௌண்டிங்ல எங்கேயுமே இந்த அளவுக்கு கிராண்டா நடந்துக்கூடாது. நல்லா ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோம். செலவு எல்லாத்தையும் அப்ப நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா வா. இங்க உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஏதாவது இருக்கான்னு பாருமா. நான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்களான்னு கால் பண்ணிட்டு வரேன். நாங்க இங்க புடவை பாக்குறோம், நீ போய் உனக்கு Dress பாரு. இல்லம்மா, நீங்களே பாருங்க.